அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனல்ல இன்னைக்கு ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு 6 வயது மதிக்கத்தக்க சிறுவனும் ஒரு 4 வயது மதிக்கத்தக்க சிறுமியும் ஒரு கடைத்தெருவுக்கு போறாங்க. அவங்க கடைத்தெருவு பக்கமா அப்படி போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கடையில நிறைய பொம்மைகள் மாட்டிருக்கக்கூடிய கடை வந்தோடனே அந்த சிறுமி பொம்மைகளை பார்த்துடுறாங்க. பொம்மையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆசை வந்துடுது, ஆவல் வந்துடுது. அந்த பொம்மையை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏக்கம் அந்த சிறுமிக்கு வந்துடுது. உடனே இந்த 6 வயது சிறுவன் என்ன பண்ணுறான், தன்னோட தங்கைகிட்ட கேட்குறான், உனக்கு என்ன பாப்பா வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அண்ணா எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு அந்த சிறுமி சொன்ன உடனே அந்த சிறுவன் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு தோரணையோட அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, என்னோட தங்கைக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்குது, நீங்கள் அந்த பொம்மையை எவ்வளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உன்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி கேட்குறாரு. ஏன்னா அந்த முதலாளி அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், என்கிட்ட நாங்கள் விளையாடக்கூடிய சிப்பிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்கிறான். எத்தனை சிப்பி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி கேட்ட உடனே அவன் சொல்கிறான், என்கிட்ட 8 சிப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 சிப்பியும் அவரோட கையில் கொடுக்குறான். கையில் கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு 4 சிப்பி போதும், பேலன்ஸ் 4 சிப்பியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் கொடுத்த சிப்பிலையும் அந்த 4 சிப்பியை அந்த குழந்தையோட கையில் கொடுத்துட்றாரு. உடனே அந்த பொம்மையை வாங்கிட்டு அந்த சிப்பியும் வாங்கிட்டு அவங்க 2 பேரும் நடக்கிறப்ப ஆஹா அப்படிங்கிறது சொல்ற லெவலுக்கு அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான, ஏன்னா தன்னோட தங்கை கேட்டுட்டாங்க, அந்த தங்கை கேட்டதுக்கு தன்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு அவன் நடக்க ஆரம்பிச்சதை பார்த்துட்டு இந்த முதலாளிக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. இப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கப்பயே அந்த முதலாளியோட முகத்தில் மகிழ்ச்சியும் பார்த்துட்டு அந்த வேலையாள் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர் கேட்குறார், ஐயா நீங்கள் விலை உயர்ந்த ஒரு பொம்மையை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு விலை மதிப்பு இல்லாத சிப்பிகளை வாங்கிட்டீங்களே ஐயா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாள் கேட்ட உடனே அந்த முதலாளி சொல்றாரு, அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா, தான் ஒரு மிகப்பெரிய மனிதன், தங்கை கேட்டதை தன்னால வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோட அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அது அவனுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையை மேம்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்றாரு. அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் அழகா இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆன உடனே அவன் பெரிய மனுஷன் ஆயிடுவான். பெரிய மனுஷன் ஆன உடனே எப்படி அந்த முதலாளி அந்த கடைக்காரர் நம்மளுடைய வெறும் சிப்பிகளுக்கு அந்த பொம்மையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பார்ப்பான். நினைச்சு பார்க்கறப்ப உண்மையிலே இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள், பண்பான மனிதர்கள், அன்பான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைவுல வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த உலகத்தை அவன் அன்பால உற்று நோக்குவான், எல்லாருக்கிட்டையும் அன்போட பழகுவான். இந்த உலகம் அன்பால தான் நிரம்பி வளையணுமே தவிர எல்லாவற்றிற்கும் பணம் தான் தேவை, பணத்துக்கு தான் முதலிடம் என்று ஒருபோதும் அவன் நினைக்க மாட்டான். நாளைக்கு பணம் இல்லையே அப்படி, பணத்தை விட முக்கியமானது அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நினைவு வரும். அது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். உண்மையிலே இது ஒரு மகிழ்வான உணர்வு அல்லவா? மகிழ்ச்சி என்பது அன்பின் மூலமாக பெற வேண்டும். அன்பு இருந்தால் போதும், எல்லாம் நம்ம சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். நீங்களும் அன்போட பண்போட பழகுங்க, உங்களுடைய வாழ்க்கை அழகாகும், அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.